அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு பயன்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்வோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எந்த பட்டி தொட்டியில் இருக்கின்ற கிராமங்களில் வாழுகின்ற அடித்தட்டு மக்கள், குறிப்பாக ஆதி திராவிட சமூகம், அருந்ததி சமூக மக்கள், பழங்குடியினர் மக்கள், அப்படி அடித்தட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில் கூட இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பம் ரீதியாக ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஒரு மாதம் 3000 - 4000 ரூபாயை சேமிக்கின்ற வகையில் இன்றைக்கு திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த மலசமுத்திரம் ஒன்றியமும் மலசமுத்திரம் பேர் தாய்மானவர் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் அத்தனையும் ஏழை எளிய குடும்பங்களில் இருக்கின்ற நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற அடித்தட்டு மக்களை போய் சேர்ந்திருக்கிறது என்பது மிக யதார்த்தமான ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டு காலம் நிறைவாக போகின்ற நேரத்தில் எத்தனையோ தமிழகத்தை முதல்வர்கள் ஆண்டு இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு அற்புதமான ஆட்சியை இதுவரையும் யாரையும் கொடுத்ததில்லை. ஏன் இவரை பெற்ற தந்தையால் கூட கொடுக்க முடியவில்லை என்று தான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படி நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மிக அருமையாக ஒவ்வொரு ஏழை குடும்பத்திலும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்பாவாக, அண்ணனாக, தம்பியாக இருந்து இன்றைக்கு பணியாற்றி நிகரான ஒரு மருத்துவமனை இன்றைக்கு திருச்செங்கோடு முழுவதும் நகர பேருந்துகளாலும் பள்ளி பேருந்துகளாலும் மிக நெரிசலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தை தவிர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய சுற்றுவட்ட பாதை, அர்த்தநாரீஸ்வரர் கலைக்கல்லூரி, ஐயப்பமலைக்கு மிகப்பெரிய சாலை வசதி, இங்கு இருக்கின்ற கிராமப்புறங்களில் இருக்கின்ற அத்தனை சாலைகளையும் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையாக மாற்றப்பட்டு 7 மீட்டர் அகலம் கொண்ட பாதையாக மாற்றியிருக்கிறார்கள். இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு ரோப்கார் திட்டத்தை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற ஏரி குளங்களுக்கெல்லாம் ஆற்றிலிருந்து நேரடியாக தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புகின்ற ஒரு திட்டத்தையும் இன்றைக்கு கனவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ற திட்டங்களை மீண்டும் 5 ஆண்டு காலங்களிலே தன்னுடைய கனவாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் ஒரு வாய்ப்பை கேட்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மீண்டும் அவரை கொண்டு வந்து இந்த 5 ஆண்டு காலங்கள் அவரை நிறுவுகின்ற பொழுது ஒரு முழுமை பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றமாக அது மாறிவிடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தினுடைய முதல்வர் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைவது உறுதி. 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. 200 தொகுதிகளுக்கு மேற்பட்ட அந்த தொகுதிகளை வென்றெடுப்பது என்பது உறுதி. இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக தேமுதிக மிகப்பெரிய அளப்பரிய சக்தியாக இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மையம், பல்வேறு புதிய கட்சிகள், SDPI, பல்வேறு யாருக்கும் தெரியாது. இருக்கிற திட்டம் பூரா மூடிடுவாங்க, எதுவுமே இழக்கப்படுறதில்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 ஆட்சி நமக்கு மலர்வதற்கு நாம் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே சட்டமன்றத்திலே அவருடைய குரல் மீண்டும் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் திருச்செங்கோட்டில் இருக்கிற சட்டமன்ற பொறுப்பாளர், சட்டமன்றத்தில் இருக்கிற வாக்காளர் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே